மறுமை என்பது மனிதர்களுடைய நன்மை தீமைகளை மீசான் என்கிற தராசிலே அளக்கப்பட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல ஃபமன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை எனும் தட்டு கனத்து விட்டதோ ஃபஉலாயிக ஹுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், அவர்கள்தான் சிராத்துல் முஸ்தகீமை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டு கனமாக இல்லாமல் போய்விட்டதோ, தீமை மிகைத்து போய்விட்டதோ, ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் நஷ்டவாளிகள், ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்லும். யாருடைய நன்மை கூடிவிட்டதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், யாருடைய தீமைகள் அதிகமாகி விட்டதோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். இது ஒரு பொதுவான நியதி. சூரத்துல் அராஃப் என்கிற 7வது சூரா, அந்த சூறாவிலே அஸ்ஹாபுல் அராஃப் என்கிற ஒரு கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த கூட்டத்தார்களினுடைய பெயரே அந்த சூறாவினுடைய பெயர், சூரத்துல் அராஃப். யார் இந்த அராஃப் வாசிகள்? அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள், நரகத்திற்கு தகுதி மிக்கவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த அராஃப் வாசிகள் முடிவு எதுவும் அறிவிக்கப்படாதவர்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த அறிவிப்புமே உங்களுக்கு வந்திருக்காது. இவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கலாமா, நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளலாமா என்று மலக்குமார்களுக்கும் எந்த கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்காது. அந்த நிலைமையை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அது ஒன்றும் சாதாரணமான நிலைமை இல்லை. இந்த அராஃப் வாசிகள் ஏன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவிலே தனித்து விடப்பட்டதற்கான காரணங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிற பொழுது இவ்வாறு சொல்வார்கள். யாருடைய நன்மையும் யாருடைய தீமையும் சரிசமமாக ஆகி போனதோ அவர்கள் தான் இந்த அராஃப் வாசிகள். சொர்க்கத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க 1% நன்மை குறைவாக இருக்கும். நரகத்தில் அவர்களை கொண்டு போய் தள்ளுவதற்கு, நரகத்துல போய் சேர்ற அளவுக்கான தீமைகள் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். 50-50 இருக்கும். இவர்கள் தான் அராஃப் வாசிகள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். நம்ம நியூட்ரல் அப்படின்றோம்ல, நடுநிலைமை, அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இன்னைக்கு இந்த நியூட்ரலிசம், நான் நடுநிலைமை பேணுகிறேன் என்கிற பெயரிலே பலர் ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் சண்டை போடுறாங்க குடும்பத்துல அல்லது ஒரு நாட்டுல உலகத்துல சண்டை போடுறாங்க. அப்போ 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய ஒரு ஸ்டாண்ட நம்ம என்ன செய்யணும், ஆதரிக்கணும். ஒண்ணு இல்லைன்னா அவங்க 2 பேரும் செய்யறது தப்பு அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும். இல்லைன்னா இவர் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது தப்புப்பா அப்படின்றத அதை கோடிட்டு காட்ட வேண்டும். இந்த நியூட்ரலிசம் இன் த ஃபேஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் கேன் பி டேஞ்சரஸ். இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு சொந்தக்காரன், அதனால அவன் தவறே செய்தாலும் நாம் அவனுக்கு சாதகமாக பேச வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். அவருடைய தப்பை சுட்டி காட்ட தயங்குகிறோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தவறை தவறு என்று சுட்டி காட்டாமல் நான் நடுநிலை பேணுகிறேன், நான் எப்பவுமே நியூட்ரலு அப்படின்னு நம்ம குடும்பத்துல இந்த நியூட்ரலிசம் கொண்டு வந்தோம்னா கேன் பி டேஞ்சரஸ். இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான முடிவாக அமைவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல நம்ம பார்க்கிற பொழுது இந்த நியூட்ரலிசம், நான் நடுநிலைமையை பேணுகிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு சில வயசானவர்கள் இவங்க செய்யற தப்பையும் சொல்லாம, அவங்க சொன்ன வார்த்தைகளையுமே பேசாம, 2 பேருக்குமே நான் சமாதானமா போறேன்னு சொல்லி பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு அந்த அமைதிகள் காரணமாகி விடுகிறது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்திலே ஜகாத்தை தரமாட்டேன் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஜகாத்தை தர மறுப்பவர்களோடு நான் போரிடுவேன்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தீர்களோ, யாருக்கெல்லாம் ஜக்காத் தற்போது கடமையா இருக்கிறதோ, அவர்கள் கட்டாயம் என்னிடத்திலே வந்து ஜக்காத்தை தர வேண்டும். தராதவர்களோடு போர் செய்வேன், சட்டப்படி நடவடிக்கை இருப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அபூ பக்கர் இர்ஃபக் பில் முஃமினீன், முஃமின்களிடத்துல கொஞ்சம் மென்மையா நடந்துக்கோங்க. திடீர்னு அவங்களோடய போய் போர் செய்ய போறேன்னு எப்படி அறிவிச்சீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க மதம் மாறுவதற்கோ அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக திரும்புவதற்கோ வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கலாம். சோ உங்களுடைய முடிவுகளை நீங்க வந்து கலந்தாலோசித்து கொஞ்சம் பொறுமையுடன் கையாளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலிய்யா வ ஹவ்வாருன் ஃபில் இஸ்லாம். என்ன உமரே, ஜாஹிலியா இஸ்லாம் இல்லாத காலத்தில் வீரராக இருந்து இஸ்லாத்திற்கு வந்த பிறகு கோழையாகி விட்டீர்களா என்று கடுமையான ஒரு வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். ரஜௌது நுஸ்ரதக், நீங்க எனக்கு உதவி செய்வீர்கள் என்று நான் நினைத்தேன், ஆனா ஃபஜிதனி பிஹதலானி, ஆனா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கல்வை உலுக்கியது. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கலீஃபாவாக இருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹுவினுடைய அறிவுரைகளின்படி மென்மையாக நடந்து கொள்ளலாம், ஒரு நடுநிலைமையாக நடந்து கொள்ளலாம், எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். இல்லைன்னா இப்ப வேணாம் அப்புறமா நம்ம பேசிக்கலான்னு அவர்கள் கால தாமதப்படுத்தி இருக்கலாம், ஆனால் படுத்தவில்லை. அவர்கள் அப்படி அந்த தவறை செய்திருந்தால், நியூட்ரலிசம் அப்படின்ற அந்த நடுநிலைமையை அவர்கள் அங்கு பேணியிருந்தால், இஸ்லாத்தினுடைய ஒரு தூண் அளிக்கப்பட்டிருக்கும். ஜகாத்திற்கு செல்வந்தர்கள் அவரவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அதை மாற்றி வளைத்து கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்று தேவையில்லாத பல விவாதங்களை முன்வைத்திருக்க கூடும். அந்த எல்லாத்திற்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. நான் சொல்ல வர்றது, நியூட்ரலிசம் என்பது, நடுநிலைமை என்பது ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மாதிரி இந்த ஆராஃப் வாசிகள் சொர்க்கமா நரகமா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தனித்து விடப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சூரத்துல் ஆராஃபிலே குறிப்பிடுவான், பைனஹுமா ஹிஜாபுன், சொர்க்கவாசிகளுக்கும் ஆராஃப் வாசிகளுக்கும் நடுவிலே ஒரு திரை இருக்கும், ஆராஃப் வாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கும். இந்த ஆராஃப் வாசிகள் சொர்க்கவாசிகளையும் பார்ப்பார்கள், நரகவாசிகளையும் பார்ப்பார்கள். இந்த ஆராஃப் வாசிகள் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், பரிசுகள், நன்மைகளை எல்லாம் அவர்கள் அங்கே பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அதே மறுபுறம் நரகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகள், நரகவாசிகள் படக்கூடிய சிரமங்களை கண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கி போய் நிற்பார்கள். இந்த பக்கம் இன்பத்தை பார்த்து மனம் ஏங்குவார்கள், இங்கு சென்று விட முடியாதா, மறுபுறம் நரகத்தை பார்த்து அச்சப்படுவார்கள், இங்கு நாம் போய்விடக் கூடாது. இந்த ஆராஃபாசிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய சில நண்பர்களை அவர்களின் அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள். இந்த ஆராஃப் வாசிகள் சொர்க்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, தங்களுக்கு தெரிந்தவர்களை பார்த்து, அந்த சொர்க்கத்திலே இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுவார்கள். அந்த சலாம் எப்படி இருக்கும்? வஹும் யத்மஊன். அந்த ஆராஃப் வாசிகளுக்கு அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கும், பேராவல் இருக்கும். இந்த சொர்க்கத்தில் நாங்கள் நுழைந்து விட மாட்டோமா, அல்லாஹ் இந்த சொர்க்கத்திலே எங்களை கொண்டு போய் சேர்த்து விட மாட்டானா என்கிற ஏக்கத்தோடு சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார், வஇதா சுரிஃபத் அப்சாருஹும் தில்கா அஸ்ஹாபின் நார். ஆராஃப் வாசிகளுடைய பார்வை அப்படியே அந்த நரகத்தின் பால் திருப்பப்படுகிற பொழுது நரகவாசிகளை பார்ப்பார்கள். காலு, அவர்கள் நரகவாசிகளை பார்த்து இப்படி துவா செய்வார்கள், ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் பாலிமீன். யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார கூட்டத்தோடு எங்களை சேர்த்து விடாதே, இந்த நரகவாசிகளோடு எங்களை சேர்த்து விடாதே. இதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, ஆராஃப் வாசிகளுடைய நிலைமை, யா அல்லாஹ் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் இங்கே நாங்கள் நின்று கொள்கிறோம்,
ஆராஃப் வாசிகளாகவே நாங்கள் இருந்து விடுகிறோம். ஆனால் எங்களை ஒரு காலம் இந்த நரகவாசிகளோடு சேர்த்து விடாதே. சொர்க்கத்துக்கு போறோமா வேண்டாமான்றது நெக்ஸ்ட், ஆனா இந்த நரகவாசிகளோடு எங்களை சேர்த்து விடாதே என்பது அவர்களுடைய அந்த துவாவில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கியாமத்தினுடைய நிலைமை அப்படித்தான். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தானே தவிர சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்ல. நாம் சொர்க்கத்தில் போய் சேருவது அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு, நம்மளுடைய அமல்களை கொண்டு அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய அருளை பற்றி இங்கு குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த அஸ்ஹாபுல் அராஃப் என்கிற ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். தபுரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லை யதுகுலல் ஜன்னத அஹதும் மின்கும் பிஅமலின், உங்களில் ஒருவரும் ஒரு காலும் உங்கள் அமல்களை கொண்டு நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், நபியே ரசூலே, நீங்களும் சொர்க்கத்திற்கு உங்களுடைய அமல்களை கொண்டு நுழைய முடியாதா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா அன, ஆம் நானும் தான், இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபத்லின், அல்லாஹ்வினுடைய கருணை என்கிற ரஹ்மத்தின் மூலமாக, அல்லாஹ்வினுடைய பேரருள் என்கிற ஃபத்லின் மூலமாக அல்லாஹ் என்னை அரவணைத்துக் கொண்டான். எப்படிப்பட்ட ரசூல்? முகமது நபியே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி இருக்க, இரவு முழுக்க கால் வீங்கும் அளவிற்கு தொழுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமல்களின் மூலமாக நானே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, நாம் எல்லாம் ஏமாத்திரம். நரகவாசிகளை பார்த்து அராஃப் வாசிகள் கேட்பார்கள், காலு மா அக்னா அன்கும் ஜம்உகும் வமா குன்தும் தஸ்தக்பிரூன், நரகவாசிகளே, நீங்கள் துன்யாவிலே எதையெல்லாம் சம்பாதித்து சேர்த்து சேர்த்து வைத்துக் கொண்டீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு மக்களிடத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்களோ, இவைகள் எல்லாம் உங்களுக்கு நரகத்திலே பயனளித்ததா என்று கேட்பார்கள். யாரு? ஆராஃப் வாசிகள். நீங்க வச்சிருந்த பொருளாதாரமோ, அந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு நீங்க ஆட்டம் போட்டதோ இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பயனும் தரலையே. இன்னைக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கிறதுனால மக்கள் உங்களை மதிப்புடன் நடத்தினார்கள். துன்யால காசு இருந்ததுனால குடும்ப உறவுகள்ல உள்ளவங்க உங்களை எல்லாரும் மதிச்சாங்க. ஆனா துன்யால கிடைச்ச மதிப்பு, துன்யால கிடைச்ச மரியாதை, துன்யால கிடைச்ச பயன், இதெல்லாம் உங்களுக்கு இங்க கிடைச்சுதா? கியாமத்துல கிடைச்சுதா? கிடைக்கலையே அப்படின்னு அஸ்ஹாபுல் அராஃப்கள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். இறுதியாக இவர்கள் சொர்க்கம் செல்வார்களா மாட்டார்களா என்கிற முடிவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனு வ தஆலா வருகிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அஹாவுலாஇ அல்லதீன அக்ஸம்தும் லா யனாலுஹுமுல்லாஹு பிரஹ்மா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகவாசிகள் சத்தியமிட்டு சொன்னார்கள், இந்த அஸ்ஹாபுல் அராஃப் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். நரகவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா இவங்களும் நம்ம கூட தான் வந்து சேருவாங்க, சொர்க்கத்திற்கு போகணும்னா அவங்க அப்பவே போயிருப்பாங்க, போலையே. அப்ப அவங்க தடுக்கப்பட்டதற்கான காரணம் நரகத்திற்கு கொண்டு வந்து தள்ளதான். அல்லாஹ் சொல்வான், உதுகுலுல் ஜன்னா, ஆராஃப் வாசிகளே, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்சனூன், இனிமேல் நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம், எதை நினைத்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் தைரியமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். எதன் காரணமாக? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே பதிவு செய்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நிச்சயம் அமல்கள் தேவை. அந்த அமல்கள் நம்முடைய நன்மையின் தராசை அதிகப்படுத்தும், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த அமல்கள் மட்டுமே நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கும் என்கிற நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாது. யா அல்லாஹ், நான் அமல் செய்கிறேன், அந்த அமல் செய்வதற்கான ஆற்றலை நீ தருகிறாய், அந்த அமல் செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு தருகிறாய், அந்த அமல் செய்வதற்கான ஆரோக்கியத்தை எனக்கு தருகிறாய், அந்த அமல் செய்வதற்கான நேரத்தை எனக்கு தருகிறாய்.
இவையெல்லாம் நீ எனக்கு கொடுத்ததினால்தான் நான் இன்று தொழுதேன். இதையெல்லாம் நீ கொடுத்ததினால்தான் நான் 10 பேருக்கு ஜகாத்து சதக்காக்களை கொடுத்து உதவி செய்தேன். உடல் வளமும் பொருள் வளமும் நீ எனக்கு கொடுத்ததினால்தான் நான் ஹஜ்ஜி செய்தேன், உம்ரா செய்தேன். இவ்வளவு இபாதத்துகளை நான் செய்வதற்கு உடல் ஆரோக்கியம் ஆஃபியத்தை கொடுத்தது நீதான், நேரத்தை கொடுத்தது நீதான், வாய்ப்பை தந்தவனும் நீதான். ஆகவே என்னுடைய அமல்களால் நான் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? நான் என்னுடைய அமல்களின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வேன் என்பதை விட உன்னுடைய ரஹ்மத் என்கிற பெரும் கருணையின் மூலமாகத்தான் நான் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா அப்படிப்பட்ட இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விற்காக மட்டும்தான் நான் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம், இந்த இபாதத்துகளை யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணிகளாக ஆக்கி வைப்பாயாக என்கிற எண்ணத்தோடு நீயத்தோடு துஆவோடு நம்முடைய இபாதத்துகள் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா நம் அவர்களை சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா என்கிற தடுமாற்றத்தில் கொண்டு போய் நிறுத்தாமல் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.